Hello friends, welcome to Cyber Codex. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமா, AL3391ங்கிற சப்ஜெக்ட் கோட் பிடெக் ஏஐடிஎஸ் ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு நாளைக்கு 23/12/2024 வந்து நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஒன் நைட்ல படிச்சு தான் நம்ம நாளைக்கு எழுத போறோம் அப்படிதானே. ஸோ இப்போ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக உட்காந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கலாம், லைக் நமக்கு தியரியாக வருமா இல்லை நம்ம திங்க் பண்ணுற மாதிரி வருமா, லைக் விஆர்என் ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு 50% திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும், 50% தியோரட்டிக்கல் வைஸாக இருக்கும். ஸோ தியோரட்டிக்கல் வைஸ் உள்ள கொஸ்டின்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் எப்படிலாம் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம், லைக் திங்க் பண்ணி நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம லாஸ்ட்டில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ். ஒரு நார்மல் பர்சன், ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல நம்ம சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸோ 5 கொஸ்டின்ஸோ கண்டிப்பாக படிக்கக்கூடாது. ஓகே, சிலபஸில் உள்ள அந்த கொஸ்டின்ஸ் லைக் எல்லாமே கவர் ஆகுதா, எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ, வாட் இஸ் ஏஐ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தென் define an agent. So agentல நமக்கு பார்த்தோம்னா 2 types இருக்கு. ஒன்று வந்து rational agent, second one is intelligent agent. So normally AI மட்டும் கேட்டாங்க அப்படின்னா or agent மட்டும் கேட்டாங்க அப்படின்னா agent எழுதணும். types அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா rational and intelligent. and இங்க வந்து நமக்கு differenceனும் கேட்கலாம். Okay, then test. So what are the tests available in AI intelligent agentல பார்த்தீங்கன்னா goal test and Turing test. Then third one, define intelligent agent or characteristics of intelligent agent. Then அடுத்த டாபிக் பார்த்தோம்னா problem solving. So problem solving அப்படின்னா how will you measure the problem solving performance. ஸோ அதை நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணலாம். அண்ட் தென் இங்கே லாஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்ஃபார்ம்ட் அண்ட் அன்இன்ஃபார்ம்டோட கான்செப்ட்ஸ். லைக் இன்ஃபார்ம்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் பிரெட் ஃபர்ஸ்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப்ஸ் இருக்கும். அன்இன்ஃபார்ம்ட் அப்படின்னா பிளைண்ட் சர்ச் ஆர்எஸ் அன்இன்ஃபார்ம்ட் அப்படின்னு படிப்போம். ஸோ இதை பற்றின ப்ராப்ளம் சால்விங் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். லைக் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு கேட்கலாம், இல்லை பிஎஃப்எஸ்ன்னு கேட்கலாம், இல்லை நமக்கு என்னென்ன அந்த 6 டைப்ஸ் இருக்குதோ அதை வச்சு நமக்கு கேட்கலாம். ஸோ அதுதான் எவாலுவேட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் பேஸ்ட் ஆன் டெப்த் ஃபர்ஸ்ட் ஆர் பிரெத் ஃபர்ஸ்ட். இதில் அந்த 6 டைப்ஸ்மே இருக்கலாம். ஓகே, தென் அன்இன்ஃபார்ம்ட் ஆர் பிளாண்ட் சர்ச். ஸோ என்னென்ன பிளைண்ட் சர்ச் அல்காரிதம்ஸ் இருக்குது, லைக் A ஸ்டார், greedy search, இதை தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ நமக்கு 4 டைப்ஸ் இருக்குல்ல, ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், மாடர்ன் ரெஃப்ளெக்ஸ் ஏஜென்ட். ஸோ இந்த 4 டைப்ஸை நம்ம எழுதணும். தென் வாட் இஸ் அன் ஏஜென்ட், வாட் ஆர் த பேசிக் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ என்னென்ன கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்க்க போகிறோம். தென் செகண்ட் யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா we have some heuristic search. Okay, so heuristic search அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்துட்டோம், இட்ஸ் அன் அன்இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வேற என்னென்ன இருக்கும். ஸோ லோக்கல் மேக்ஸிமாவை நம்ம எப்படி மீன் பண்ணலாம், அதை எப்படி நம்ம சர்ச் டெக்னிக்ல அப்ளை பண்ணலாம். தென் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்வரான்மெண்ட். ஸோ டாஸ்க் என்வரான்மெண்ட்னா என்ன. தென் ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு ஏஐயா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மிஷினை டெவலப் பண்ணுறோம், ரோபோட் டெவலப் பண்ணுறோம்னா ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ். தென் டிஃப்ரென்ஷியேட் சர்ச் ட்ரீ, சர்ச் நோட் அண்ட் ஃப்ரெஞ்ச். ஸோ இது எல்லாமே கீ கிளைம்பிங் சர்ச்சில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து அதில் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ். தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் லோக்கல் சர்ச் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ஆப்டிமைசேஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. தென் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ், இதில் வந்து நம்ம ஆன்லைன் சர்ச் ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. தென் வாட் ஆர் த அன்னோன் என்விரான்மெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் தியரி வைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, யூ ஹாவ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கில் கிளைம்பிங். ஸோ இதுதான் நம்ம என்ன பார்ப்போம், அந்த ஃப்ரெஞ்ச். ஸோ அதில் என்னென்ன நமக்கு டைப்ஸ் இருக்குது, அதில் நமக்கு ஒரு பீக் வந்தால் என்ன ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? தென் ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா
லைக் பார்ட் ஏல அப்படின்னா annealing and simulated annealing. So annealing and simulated annealing அப்படிங்கிறது நமக்கு click climbing searchலே வந்துரும். Then second one genetic algorithms. Then define CSP with successor function. So constraint satisfaction problemல என்னென்ன successor functions இருக்கு. Then alpha beta pruning. This is very very important. Then min max. இதுல வந்து local min max, global min max இது எல்லாமே வரும். ஸோ இதை வந்து நீங்க min maxனா என்னன்னு கேட்டாலும் எழுத தெரியணும், இதோட ஃபார்முலாஸ் கேட்டாலும் எழுத தெரியணும், தென் டிஃபரன்ஷியேட் பண்ணி கேட்டாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ட் ப்ரொபகேஷன் இப்படின்னு கேட்கலாம். தென் இங்கே வந்து நமக்கு என்குயின் ப்ராப்ளம் இல்லை கிரிப்ட் அரித்மேட்டிக் இந்த மாதிரி நமக்கு பார்ட் சியில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மாண்டோ கார்லோ ட்ரீ. ஸோ மாண்டோ கார்லோங்கிறது நீங்கள் லேபில் பண்ணியிருப்பீங்க, ஆஸ் வெல் அஸ் தியரிலையும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். தென் மின்மேக்ஸ் அல்காரிதம் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ரூனிங் எல்லாமே 2 மார்க்ஸ்க்கு படிக்கிறதோட அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க 13 மார்க்ஸ்க்கும் படிக்கணும். தென் பேக் ட்ராக்கிங். ஸோ பேக் ட்ராக்கிங்கில் நமக்கு ஒரு கில்லர் வச்சு நம்ம பார்க்குற மாதிரி பார்ப்போம். லைக் மேலே இருந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்ப்போம், பாட்டம் சர்ச், டாப் சர்ச். ஸோ இது எல்லாமே நமக்கு தேர்ட் யூனிட். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் பேஸ்ட் லைக் FOL, யூனிஃபிகேஷன், ஃபார்வர்ட் செயினிங், பேக்வர்ட் செயினிங், தென் ப்ரோலாக் இது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ பார்ட் ஏ பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இன்டர்பிரிட்டேஷனா என்ன, தென் ப்ரூஃப் அண்ட் தென் அதோட அட்டாமிக் சென்டென்ஸ், தென் டிஃபைன் FOL, நாலேஜ் பேஸ், then differentiate backward chaining and forward chaining, then differentiate unification as well as prolog programming. So prolog programming அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், programming or propositional logic. So அதுதான் prolog programming அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா forward and backward chaining, then syntax and semantics. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ FOLோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் syntax and semantics. First order logic தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், FOL சொல்லுவோம். Then steps involved in knowledge engineering process. So what are the knowledge engineering process are available in 4th unit. இதில் தான் நம்ம அந்த ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுலாம் படிப்போம், லைக் 7 ஸ்டெப்ஸோ 6 ஸ்டெப்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம படிப்போம். ஸோ அதுவும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும், லைக் டயக்ராமேட்டிக்கா. தென் டிஃப்ரென்ஷியேட் FOL, ப்ரோலாக் அண்ட் யூனிஃபிகேஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து நம்ம இன்னொன்றும் பார்ப்போம், நம்ம என்னென்ன ரெசல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த கான்செப்டும் இங்கே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரெசல்யூஷன் கான்செப்ட் பார்க்கும்போது 2017 ரெகுலேஷனோட ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? ரைட். தென் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆஃப் பேஷியான் நெட்வொர்க் ஆர் பேஷியான் கான்செப்ட்ஸ். இதில் வந்து நமக்கு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்டு. லைக் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி சிஸ்டம்க்கு நம்ம லேர்ன் பண்ண வைப்போம், லைக் பைத்தான் மூலமாக. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் உண்டு. என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த லேர்னிங் கான்செப்ட்ஸ், லைக் ஒரு 7 உண்டு. பேஷியான் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்ட் லேர்னிங், இண்டக்டிவ், கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன், மெஷின் லேர்னிங், இதிலே சூப்பர்வைஸ்டு, அன்சூப்பர்வைஸ்டு அண்ட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் லேர்னிங். இது எல்லாமே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 2 மார்க்ஸில் இருக்கும். தென் நேவி பேஸ் மாடல். ஸோ நேவி பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே நேவி பேஸ் அல்காரிதம், தென் நேவி பேஸ் தியரம், தென் நேவி பேஸோட டயலாக் இது எல்லாமே வந்துடும். தென் டிஃபைன் EM அண்ட் MDL, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, தென் எதுக்கு ஒர்க் ஆகுது இதையும் பார்த்துக்கோங்க. தென் வாட் ஆர் த டைப்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் மிஷின் டிரான்ஸ்லேஷன். ஒரு மிஷினை நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், இது எல்லாமே நமக்கு 17 ரெகுலேஷனில் இருந்தது. பட் இப்போ வந்து மிஷின் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டாங்க 21 ரெகுலேஷனில். தென் யூனிஃபிகேஷன் அண்ட் ப்ரோலாக் ப்ரோக்ராம். ஸோ யூனிஃபிகேஷன்னா என்ன, ப்ரோலாக் ப்ரோக்ராம்னா என்ன. ஸோ இது வந்து நமக்கு 4th யூனிட்ல இருக்கும். அதோட டிஃபரன்ஷியேஷன் அண்ட் காஷியல் நெட்வொர்க் கான்செப்ட் எல்லாம் சேர்த்து நமக்கு டிஃபரன்ஷியேஷன்ல வரும். ஓகே. தென் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா காஷியல் நெட்வொர்க்ஸ். ஸோ காஷியல் நெட்வொர்க்ஸ்னா கேஷுவலாக நம்ம எப்படிலாம் என்னென்ன அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணலாம் AA பில்ட் பண்ணுறதுக்கு. தென் பேஷியான்ஸ் தியரம், இதுக்கு வந்து டெரிவேஷன்ஸ் வச்சு நமக்கு வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்ஃபரன்ஸ் இன் பேஷியான் நெட்வொர்க். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். தென் uncertain knowledge. What are the uncertain knowledges are available in the AI? Finally, FOL, prolog programming. So அதோட கான்செப்ட்ஸை கொடுத்துருப்போம்.